ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி போட்ட மாஸ்டர் பிளான்ல கையும் களவுமா இந்த ரகு வசமா சிக்கிக்கிட்டான். சிக்குன உடனே நம்ம மல்லி பண்ற வேலை அவனை கட்டையாலே அடின்னு அடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்லியும் பல வழியில ட்ரை பண்ணாங்க, எப்படியாச்சும் சுடரை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாமே ஃபெயிலியரா மட்டும்தான் போயிடுச்சு. இப்ப கடைசியா இருக்கிறது வெண்பா மட்டும்தான். வெண்பாவை வச்சு நம்ம மல்லி பிளான் போட்டுட்டாங்க. என்னன்னா, இப்போ வெண்பா கிட்ட அந்த போனை எப்படியாச்சும் சுடரோட போனை எடுத்து நம்பர் தெரிஞ்சுக்கணும். ஆனா வெண்பா சொன்ன தகவல் கேட்டு மல்லி அவ்வளோ அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா ரேணுகாமா 2 போன் யூஸ் பண்றாங்க மல்லிமான்னு சொன்னதுமே அவ அவ்வளோ தைரியமா பண்ணிட்டாளா, சரி நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு ஃபோனில் ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும்தான் மெசேஜ் கால்லாம் போயிருக்கு மல்லிமான்னு சொல்லதுமே, சரி அந்த நம்பருக்கு நான் சொல்கிற மெசேஜை நீ அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மான்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி, நாளைக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு காஃபி ஷாப் அங்கே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லு, எமர்ஜென்சி எனக்கு கால்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது மல்லி சொல்ல வெண்பா அந்த மெசேஜுக்கு அனுப்பியும் விட்டுடுறாங்க. அனுப்பினதுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிமா அனுப்பிட்டேன், சரி உடனே டெலீட் பண்ணிடுன்னு சொல்லும்போது, டெலீட் பண்ணலான்னு வரும்போது அந்த சுடர் முழிச்சிக்கிறான். அப்படியுமே நம்ம வெண்பா குட்டி திறமசாலிங்க, டெலீட் பண்ணிட்டு ஃபோனை வச்சுட்டு போய் படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில் 10 மணி ஆகுது. நம்ம மல்லி கரெக்டாக போகிறாங்க. வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு ஃபோன் போட்டு, சார் நான் உங்களுக்கு எந்த டைமில் வேணால் கால் பண்ணுவேன், நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன் மல்லி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ ஏன் மல்லி நான் இப்போவே வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார் நீங்கள் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் வர வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. சரி எனக்கு இருந்தாலும் அவங்க பெரிய கேங்காக இருக்காங்க, அதனால் நான் மாறு வேஷத்தில் வர்ற மல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு நல்ல தம்பியும் வராங்க. மல்லியும் போய் உட்காந்துருக்காங்க. இந்த ரகுவும் போயிட்டு குடிச்சிட்ருக்காரு காஃபி. ஃபுல்லாகவே சுடரை தேடிக்கிட்டே இருக்காரு. சொன்ன டைமுக்கு வந்துட்டாராம். பார்த்ததுமே ஓ இவன் தான் ரகுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ்கிட்ட கண்ணை காமிச்சிடுறாங்க, இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மல்லி கிட்ட வரவுமே இவனுக்கு ஏதோ தப்பு நடக்கு சொல்லிட்டு எழுந்தி போகலாம் ஓடலாம் அப்படின்னு ஓடும்போது மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டையை வச்சு அடின்னு அடித்து ரத்தம் ஊற்றுது அவனுக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸுனா தப்பிச்சு ஓடி இருப்பான். உடனே அடிக்கவுமே ஆகா வசமாக மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் தெரியவே வருது. உடனே ஓடலாம் அப்படின்னு பார்க்கும்போது மாட்டிக்கிட்டான். அப்போ தான் போலீஸ் எங்கடா ஓடுற ராஸ்கல், இவ்வளோ நாளாக எங்கள் கண்ணில் தண்ணி காமிச்சல, இதுக்கு மேலே உனக்கு இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல. சார் யார் சார் நீங்கள், எதுக்காக சார் என்னை கைது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ நாங்கள் யாருன்னு தெரியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் யாருன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மாதிரி சொல்கிறாங்க. ஆகா வசமாக மாட்டிக்கிட்டமே. மல்லி சொல்கிறாங்க, சார் கன்ஃபார்ம் இவன் தான் ரகு, என்னால் அடித்து சொல்ல முடியும், இவனை உடனடியாக கைது பண்ணுங்க சார் அப்படின்ற சொல்லுவோமே. கைது பண்ணி இப்போ கூட்டுரு போயிடுறாங்க. மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. இந்த சுடருக்கு ஃபோன் வந்துருச்சு, ரகுனை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ தலையில் இடியே உளுந்த மாதிரி இருக்குது. இவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இவளுக்கு இடியே உளுந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் சொல்கிறாங்க, எதுக்காக என்ன சார் கைது பண்ணியிருக்கீங்க, நீ தானே ரகுன்னு கேட்க, ரகுவா அப்போல்லாம் யாருன்னே தெரியாது, என் பேர் சுப்பிரமணி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓ சுப்பிரமணி சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்ல. மல்லி உள்ளே வர்றாங்க. மல்லி உள்ளே ஏண்டா அவளையும் அனுப்பி காசையும் திருடி என் புருஷனையும் வளைச்சி போட்டு கதிரேசனையும் வளைச்சி போட்டு என் பிள்ளையும் அவள் கூட்டு வச்சிருப்பா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது நீனே எனக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருந்தல்ல, இப்போ வசமாக மாட்டிக்கிட்டல, உண்மையெல்லாம் சொன்னால் உன்னை விடுவோம், இல்லைனா உனக்கு ஜெயில் தண்டனை தாண்டியோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இவனுக்கு வெலைன்னு ஆயிடுது. ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டியடா ரகு, எப்படா தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. மல்லி சொல்கிறாங்க, சார் இவனை எப்படி வேணால் அடிங்க, எவ்வளோ வேணால் கொடுமைப்படுத்துங்க, ஏன்னா இவங்க சின்ன கும்பல் இல்லை,
ரொம்ப பெரிய கேவலமான கும்பல் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. ஆமாம் மல்லி, இவங்கள சும்மாவே விடக்கூடாது, அடிக்கிற அடியில் அடுத்த கும்பல் எதுவுமே வந்து கிளம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமாம் சார், இவங்கள நம்ம இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து சரி வராது. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே தான் சார் ஆகணும்னு சொல்லும்போது, கண்டிப்பாக மல்லி, கண்டிப்பாக பண்ணல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சார், இவனெல்லாம் நம்பவே கூடாது, இவெல்லாம் ரொம்பவே மோசமானவன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் பார்த்துக்கிறேன் மல்லி, நீங்கள் கவலையே படாதீங்க, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பம் ஆயிடுறாங்க. அப்போ தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகாவுக்கு ஃபோன் போட்டு, என்ன ரேணுகா, உன் கூட்டாளி வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றத்தில் இருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏய் நீ தானடி மாட்டி விட்ட அப்படின்ற மாதிரி கேட்க. ஆமாம், நான் தான் மாட்டி விட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, ஏன்னா இதுக்கு மேலே நான் ஆடுற ஆட்டத்தை மட்டும் பார்த்து சாவுடி அப்படின்ற மாதிரி மல்லி வந்து சொல்கிறாங்க. உடனே அவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. டோட்டலாக வந்து குழம்பி போயிடுறா. போச்சு, எல்லாமே போச்சு, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செதுக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்கா. உன்னை சும்மாவே விட மாட்டாண்டேன்னு சொல்ல. முடிஞ்சா பார்த்துக்கடி, எவ்வளோ தப்பு பண்ணியிருப்ப, இதுக்கு மேலேயாச்சும் பாரு, நீ மாட்டி உன்னோட உண்மையான ரூபம் எல்லாருக்கும் தெரியலன்னா என் பேரை மாற்றிக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னடா இது இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழம்பி போகிறாங்க. அதனால தான் வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சியில் சுடர் வந்து இப்படி போய் வசமாக சிக்கிட்டமே, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து மாட்டிகிட்ருக்கா. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்குமே சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம மல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இவளை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, என்ன பண்ணணுமோ அதை பண்ணாதான் வந்து சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மடிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.